வணக்கம் மக்களே. வரும் பிப்ரவரி 1 மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். அதாவது தொடர்ந்து 8வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் முதல் மத்திய நிதியமைச்சர் மற்றும் பெண் நிதியமைச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி மொரார்ஜி தேசாய் 6 முறை மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அதுவே சாதனையாக நினைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த சமயத்தில் நமது நிதியமைச்சர் அவர்கள் 8வது முறையாக இந்த வர பிப்ரவரி 1 தாக்கல் செய்கிறாங்க. இப்போ இந்த பட்ஜெட் தாக்கல் செய்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது தொழில்துறை, விவசாயம், கல்வி, நடுத்தர மக்கள் போன்ற எல்லாருமே பல எதிர்பார்ப்புகளை அந்த பட்ஜெட்டில் இது வருமானு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இதெல்லாம் காலத்தின் கட்டாயம், இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். அப்படி இல்லாட்டினா வரப்போகிற காலத்தில் பொருளாதாரத்துலேருந்து எல்லாமே பயங்கரமான ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூட இந்தியாவில் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது, டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி, தொடர்ந்து அதிகமான வரி விதிப்பு, ஜிஎஸ்டி அதிகமான வரி விதிப்பு, குறிப்பாக நடுத்தர மக்கள் அதிக வரியை செலுத்துறதுனால மக்கள் மத்தியில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லியும் எஃப்எம்ஜிஜி, அதாவது ஃபார்வர்டு மார்க்கெட்டிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த பொருட்களுடைய விற்பனைலாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஹிந்துஸ்தான் லீவர் கம்பெனி, அதே மாதிரி நெஸ்லே, ஐடிசி போன நிறுவனங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, போன 2024 3rd குவார்ட்டர், 2nd குவார்ட்டர்லாம் ஏன்னா இந்த ஹிந்துஸ்தான் லீவர் கம்பெனி, ஐடிசி இவங்க தான் அதிகமான இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் விற்கிறவங்க. இவங்களாம் என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய சேல்ஸ் கம்மியாக இருக்குது. இவங்க கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் தான். இதில் எல்லாருமே காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து, சாப்பிட்ற உணவுலேருந்து, வீட்டிலேருந்து, ஆட்டாலேருந்து, ஆயிலேருந்து எல்லாமே சேல்ஸ் பண்ணக்கூடியதான் இந்த முக்கியமான 3 நிறுவனங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையிலே ஐடிசியோட ஷேர்ஸ்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த கம்பெனியோட க்ரோத்துமே அதாவது 2nd குவார்ட்டர் 3rd குவார்ட்டரில் 2024 குறைஞ்சது காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அதிகமான இந்த இது குறைஞ்சதுனால தான். அதாவது மக்கள் மத்தியில் பணம் இல்லாதது. இது யார் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில் 3 அடுக்கு மக்கள் இருக்காங்க. டாப் லெவல், அதாவது பணக்கார ரிச் பீப்புள். 2வது இவங்க எப்பயுமே அப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இவங்க ஒரு 12 கோடி மக்கள் இருக்கிறாங்க இந்திய மக்கள் தொகையில். ஆனால் இவங்ககிட்ட தான் 70% சொத்து இவங்ககிட்ட தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அந்த அப்பர் கிளாஸ்லேயே ஹையர் அப்பர் கிளாஸில் தான் 90% சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய தனிநபர் வருமானம் 12 லட்சம் பெர் ஆனம் அப்படி கூட ஒரு கிளாஸிஃபிகேஷன் சொல்லலாம். 2வது மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது 50லேருந்து 60%. இவங்களுடைய ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 லட்சம் பெர் 2.5 lakhs பெர் இயராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 30 கோடியிலேருந்து ஒரு 40 கோடி அப்படின்னு சொல்லலாம். லோயர் மோஸ்ட் தான் மீதி உள்ள கேட்டகரிஸ். இப்போ இந்த சமூகத்தில் ஒரு எக்கனாமி மூவ் ஆகுறது, அது குறிப்பாக இந்தியா மாதிரியான நாடில் இந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிற இந்த 50லேருந்து 60% மக்கள் தான். உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு பணம் அதிகமாக இருக்கோ, புழக்கத்தில் இருக்கோ, அப்போ தான் நாட்டில் எல்லா விதமான அந்த எக்கனாமியோட சைக்கிள் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிற இவங்க தான் ஒரு நாட்டோட எக்கனாமியை டிசைட் பண்ணுறாங்க. இதை யார் சொல்கிறா அப்படின்னா, இந்த நிறுவனங்கள்லாம் சொல்கிறாங்க. எஃப்எம்சிஜி இவங்களாம் இந்த ஃபார்வர்டு மார்க்கெட்டிங் கன்சியூமர் குட்ஸ் பார்த்தீங்களா, இவங்க சொல்கிறாங்க எங்களுடைய க்ரோத் கம்மியான காரணம் இந்த எங்களுடைய கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக சேல் ஆகலை அப்படின்னு. அப்போ வரப்போகிற பட்ஜெட்டில் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மிடில் கிளாஸ் மக்களுக்கு அதிகமான வரி சலுகை தரணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ சாதாரணமாக ஜிஎஸ்டி பே பண்ணக்கூடிய நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி இன்புட் டேக்ஸ் அப்படின்னு தாங்க கட்டின இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படிங்கிற ஒரு பேரில் தாங்க கட்டின முழு ஜிஎஸ்டி வரியுமே திரும்பி போயிடுறாங்க. ஆனால் இந்த மாத சம்பளம் வாங்கக்கூடிய இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் தான் அதிகமான இன்கம் டேக்ஸை பே பண்ணுறது. ஆனால் அவங்க எந்த ஒரு இடத்துலையும் தாங்க கட்டின டேக்ஸை திரும்பி வாங்குறதே கிடையாது. மேலும் மேலும் அதிகமாக தான் கட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய இதுக்கெலாம் ஒரு மாற்று வேணும் அப்படின்னு பல கோரிக்கைகள், இந்த எதிர்பார்ப்புகள் இந்த பட்ஜெட்டில் இருக்குது. இப்போ இதில் ஒன்று ஒன்றா பார்த்திங்கன்னா, இப்போ இந்த பட்ஜெட்டுக்கான தயாரிப்பு கடந்த வாரமே துவங்கிருச்சு அப்படின்னு பேப்பர்லாம் நம்ம பார்த்தோம். அது அல்வா கண்டதுலேருந்து ஆரம்பிப்பாங்க. அது எப்பயுமே ஒரு ரகசியமாக காக்கப்படும். அதையும் மீறி சில கருத்துக்கள் வெளியில் வரும், இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு. அந்த கருத்துக்களில் தான் அப் டு 10 lakhs வரைக்கும் நோ டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. அதாவது இந்த ஓல்டு ரிஜிம், 2 ரிஜிம், நியூ ரிஜிம், ஓல்டு ரிஜிம் அப்படிலாம் போட்டு மக்களை கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஒரே ரிஜிம் அப்படின்னு கொண்டு வந்துட்டு, அந்த நியூ ரிஜிம் மட்டும் வச்சுட்டு ஓல்டு ரிஜிமை முற்றிலும் எடுத்துகிட்டு 10 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதாகவும்.
கல்வியில் வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, மொத்த டோட்டல் ஜிடிபியில் வந்து 4.6 4.6% தான் இப்போ செலவு செய்கிறோம். அதனால் கல்விக்கு வந்து 6% செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லி கல்வியாளர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ நாட்டோட எஜுகேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அரசு பள்ளியோட தரம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி 60% மாணவர்கள் வந்து தனியார் பள்ளியில் தான் படிக்கிறாங்க. குறிப்பாக பணக்கார பிள்ளைகள், அப்பர் மிடில் கிளாஸு, இவங்க எல்லாமே படிக்கிறது தனியார் பள்ளி தான். அதாவது லோயர் கிளாஸ் பீப்புள், அதாவது சமுதாயத்தின் அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலை மக்கள் தான் இன்றைக்கி வந்து அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. ஆனால் இவங்க தான் வந்து ஒட்டுமொத்த பாப்புலேஷனில் அதிகமான பாப்புலேஷன். ஆனால் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, தரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. சில பள்ளிகளை தவிர இப்போ டெல்லியிலாம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அரசு பள்ளியை வந்து தனியார் பள்ளிக்கு ஈக்குவலாக கொண்டு வந்தார். அது வேணால் விதிவிலக்காக ஒழிய, டெல்லியை தவிர இந்தியாவில் உள்ள மீதி உள்ள 28 மாநிலங்களையும் பார்த்திங்கன்னா கல்வியின் தரம் ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கு தமிழ்நாடுலாம் விதிவிலக்கே கிடையாது. சமீபத்தில் தமிழ்நாடு ஆளுநர் ரவியே வந்து சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, 5ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவனால் 2ஆம் கிளாஸ் புத்தகத்தை வாசிக்க முடியல, கல்வியோட தரம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவன் 2ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸ் சின்ன கணக்கு போட முடியல. பிஹெச்டி படித்தவங்களால் தேசிய எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அந்த காலேஜ் லெக்சர்ஸ் நடத்தக்கூடிய நெட் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ண முடியல. அப்படி தான் கல்வியின் தரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியும், அதனால் கல்விக்கு தரக்கூடிய அந்த ஒதுக்கீடை வந்து அதிகப்படுத்தணும். 4.6% நம்ம வந்து டோட்டல் ஜிடிபியில் அலாட் பண்ணுறோம். அதை வந்து 6% உயர்த்தணும் அப்படின்னு. அதே மாதிரி விவசாயம், சுகாதாரம், தொழில்துறையினருக்கு சலுகைகள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கேட்குறாங்க. இப்போ விவசாயிகளை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அதை வந்து லீகலைஸ் பண்ணணும், சட்டப்பூர்வமாக்கணும் அப்படின்னு சொல்லி பஞ்சாப்லேயும் ஹரியானாலையும் மக்கள் போராடிக்கிறாங்க. இந்த விவசாயிகள் இன்ன வரைக்கும் அந்த போராட்டத்தில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பொருட்களுக்கும் வந்து அந்தந்த ஆண்டு, அதாவது ஒவ்வொரு பயிருக்கும் விவசாயம்